சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இல்லத்திற்கே சென்று சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் தற்போது முதலமைச்சரை சட்டப்பேரவை வளாகத்தில் ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக ஓபிஎஸ் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் முதலமைச்சரை சந்தித்திருப்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 16வது சட்டப்பேரவையுடைய இறுதி நாள் கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று வருகிறது. இன்றோடு இந்த 16வது சட்டப்பேரவை நிறைவு பெறக்கூடிய நிலையில அடுத்து புதிய ஒரு அரசு அமைந்த பிறகுதான் 17வது சட்டப்பேரவை என்பது தொடங்கும். இந்த நிலையில தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாக சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் தனியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையிலும் இன்றைக்கு அவர் தன்னுடைய இந்த 16வது சட்டப்பேரவையில 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக ஓ பன்னீர்செல்வம் நிறைவு பெற்றிருக்கிறார். இந்த நிலையில முதலமைச்சருக்கு அவர் பூங்கொத்து கொடுத்து ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது வெறுமன மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் முடிவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சரோடு அவர் 5 நிமிடம் அந்த சட்டப்பேரவை வளாகத்துல சந்தித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அவைக்கு வரவில்லை. அமைச்சருடைய பதிலுரையை புறக்கணித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகிய இருவரும் பேரவைக்கு வந்திருந்தாங்க. முழு அலுவலர்களையும் பேரவை அலுவலர்களையும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சரை சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையில சந்தித்து 5 நிமிடம் பேசியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த 16வது சட்டப்பேரவையில் பங்கெடுத்து நிறைவு பெற்றதுக்காக பூங்கொத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.